ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாதா நலபாகம். இன்றைக்கி என்ன மெனு அப்படின்னு ரெசிபினா, புடலங்காய் இருக்குது இல்லையா, சின்ன பிஞ்சு புடலங்காய், அதில் ஒரு துவையல். இதுவுமே எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது தான் எனக்கு. பிஞ்சு புடலங்காய், சின்ன பெரிய புடலங்காய் கிடையாது, சின்ன புடலங்காய். அதை எடுத்துகிட்டு அதில் உள்ளுக்குள்ளே சீடு இருக்கும் பாருங்கள், அதை தனியாக எடுத்துட்டு இந்த மாதிரி பாருங்கள், ரெண்டாக வர்றதை மட்டும்தான் துவையல் அரைக்கணும். ரொம்ப முத்தலாக இருந்ததுன்னா துவையல் அரைக்க வேண்டாம். ஏன்னா இதுதான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி ரெண்டாக வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நசுக்கி பாருங்கள், ரெண்டாக பிரியணும். ஒரு 3 சின்ன புடலங்காய் சீடு எடுத்து வச்சுருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தோல் உரித்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தாளிச்சு கொட்டுறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, டேஸ்ட்டு காரத்துக்கு 4 வரமிளகா வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. உப்பு, புளி வச்சுக்கணும். கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாயை தனியாக வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் இந்த சீடையும் புடலங்காய் விதையவும் தனியாக வதக்கி எடுத்துக்கணும். பண்ணிட்டு வந்துடலாமா? இப்போது வெங்காயத்தையும் புடலங்காய் சீடையும் தனியாக வதக்கிட்டேன். அதோடையே புளி, உப்பு எல்லாம் போட்டு வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் இதை தனியாக வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இப்போது இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா மைய மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அரைச்சிட்டேன். வதக்கினது எல்லாத்தையும் அரைச்சதுக்கப்புறமும் இதுக்கு மேலே கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சு கொட்டுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதை சுட சுட சாதத்தில் ஒரு ஸ்பூன் போட்டு, கொஞ்சமாக நல்லெண்ணெய், கொஞ்சமாக ஒரு கூட்டு பண்ணேன் இன்னைக்கு, புடலங்காய் கூட்டு. இதை போட்டு நல்லா சூடாக சாப்பிடுங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். ஒன்று மிஸ்ஸிங், இதில் அப்பளம் மட்டும் மிஸ்ஸிங். நீங்கள் பொரிச்சு சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்குது. வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.